ஹாய் எல்லோருக்கும். என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எத்தனை முறை செஞ்சாலும் இந்த குலாப் ஜாமுன் மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக ஜூஸியாக வந்து கிடைக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 கிராம் வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மாவெல்லாம் உடச்சி விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நிறைய பேர் வந்து பால் சேர்ப்பாங்க. நான் வந்து வெறும் தண்ணி சேர்த்து தான் இது வரைக்குமே குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராகவே வரும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து நல்லா சாஃப்டாக மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அடித்து பிசையக்கூடாது. ஜாமுனுக்கு வந்து நம்ம வந்து விரல்களை மட்டும் பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அடுத்து சர்க்கரை பாகுக்கு நான் ஒரு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் தண்ணி சேர்த்து சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோன்னா பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்கும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மாவு 20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு குட்டியான போர்ஷன் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி உருட்டிட்டிங்கன்னா நல்ல விரிசல் இல்லாமல் சூப்பராகவே கிடைக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் போட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஈவனாகவும் குக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விரிசல் எதுவுமே இருக்காது. சூடான குலாப் ஜாமுனை நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். அப்போ தான் நல்லாவே ஜூஸியாக சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.